ஜெய் சீதாராம். ஆஞ்சநேயர் வருவார்னு அவருக்கு சாக்லேட்டு, மிட்டாய், ரொட்டியெல்லாம் வச்சுருக்குறோம். ராமாயணத்தை பிரித்து வச்சு படிக்கிறதுக்காக உட்காந்துருக்குறோம். வடூர் வடபாதையில் நடுத்தருவில் செங்கலுத்து பக்கத்தில் கையில் விட்டு யாராச்சும் இருந்தால் காமாட்சி மலையில் உட்காந்து தினம் ஒரு பேஜாச்சும் ராமாயணம் படிக்கிறதுக்காக வந்திருக்குறோம். இவர் ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்திருக்கிறார் ராமாயணம் படிக்க. சொல்லுங்கள், ஜெய் சீதாராம். ராம். இவர் டிமிக்கி கொடுத்துட்டு அடிக்கடி ஏமாற்றி விடுவார். சொல்லு, ராம். சொல்லு, ராம். சொல்லு, ராம். சொல்லு, ராம். சொல்கிறா ஐயா. சொல்லு, ராம். ராம். சொல்லினா அழகாக சொல்லினா முன்னாடி இப்போ சொல்ல மாட்டாங்கிற. போதும் போதும். சரி சரி போய் பாடு. அழகா ஒரு ராமநாமம் சொல்லுவார். அங்கே உட்காரு, ஆஞ்சநேயர் உட்காரு, அப்புறமா அவனுக்கு போடும். ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. இன்னைக்கு ராமாயணம் படிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கதை ஒன்று பார்ப்போமா? அவர் வாய் வச்சுட்டார். அதுக்காக ரொட்டி. ஜெய் சீதா. உனக்கு கிடையாது அது, அது ஆஞ்சநேயர் உனக்கு அப்புறமா போடும். இன்னைக்கு சின்னதாக என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சின்னதாக ஒரு கதை பார்ப்போம். ஒரு ஊரில் 2 பேர். அந்த 2 பேர் என்னன்னா நண்பர்கள், நல்ல நண்பர்கள் தான். அதில் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா வளர்றாங்க, படிக்க போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் இதுங்க. அதில் கொஞ்சம் ஒருத்தர் நல்ல புத்திசாலி, இன்னொருத்தர் கொஞ்சம் புத்தி மந்தத்தனம் உள்ளவர். அப்போ புத்திசாலியாக உள்ளவர் நல்லபடியாக காசு சம்பாரித்து நல்லபடியாக சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வெல் செட்டில் ஆகிட்டுறாரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி சீக்கிரம் புள்ள குட்டியெல்லாம் பெற்று சீக்கிரம் செட்டில் ஆகி சந்தோஷம் அவர் வாழ்க்கையை அவர் ரன் பண்ணிட்டுருக்காரு. இன்னும் கொஞ்சம் புத்தி மந்தவனம் உள்ளவர். அவருக்கு அந்தளவுக்கு படிப்பறிவும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, செல் புத்தியும் கிடையாது. என்ன சொல்கிறதுனா வடுகட்டின மாங்காய் சாமின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி மாங்காய் மட்டையன். அவர் என்ன பண்ணுறாரு, மனம் போன போக்குக்கு நடக்கிறவர். ஊர்லெலாம் போய் நிறைய நல்ல விஷயங்கள் மரகன்று நடுறது, நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணுறது, இந்த லோகக்ஷேமத்துக்கு நான் பின்னாடி வர சந்தையெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் போய் செய்கிறது. அன்னதானம் இடத்துல அன்னதானம் போய் சம்பாதிக்க காசெல்லாம் அங்கே போய் செலவு பண்ணுறது. இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் அவர் செஞ்சு, அது மாதிரி மனம் போன போக்குன்னா என்ன, எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறா அதெல்லாம் போய் அவர் செய்ய வேண்டியது. இந்த மாதிரி பொது சேவையிலேயே அதை அவர் ஈடுபடுறதாகவே இப்படியே பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை தன்னை தானே அழிச்சுக்கிறாரு. அப்புறம் ஊருக்கு சேவை செய்யணும்னா குடும்பம் இது தானே, குடும்பத்தை பார்க்க முடியாது தானே. அவங்க அப்பா அம்மாவும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன், என்னப்பா இப்படி பண்ணுறியப்பா இப்படி பண்ணுறியப்பான்னு அவங்களும் விட்டுட்டு நின்னுறாங்க. அப்புறம் காலம் போன கடைசியில் அந்தாச்சு வாலிப பருவம் வந்துச்சு, அந்த வந்துச்சு, எந்த ஒரு சுகமுமே இல்லை. இவர் ரொம்ப அந்த பேசிக்கிட்டு இது மாதிரி இந்த ராமாயணம் முடிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இந்த பகவான் கோயில் விளக்கு போடுறது, ராமாயணம் முடிக்கிற இந்த மாதிரிலாம் அப்படியே செஞ்சுக்கிட்டு இப்படியே போயிட்டுருக்குறாரு. வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு. போனதுக்கப்புறம் அப்புறம் 40 வயசுக்கு மேலே போய் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் போய் குலவட்டிகளோட அது எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கை அவர் ஒரு வேறு லெவலில் போயிடுது. போனதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக அந்த பிறவிக்கான இது முடிஞ்சு இறைவன்கிட்ட போயிடுறாங்க. அங்கே போய் ராமர்கிட்ட போய் நிற்கிறாரு, கேட்குறாரு, ராமபெருமான்கிட்ட போய் கேட்குறாரு, ஏங்க நான் நல்லது தானே, நல்ல வழியில் தானே போனேன், எந்த யார் மனுஷனும் நோகம் அடிக்காமல் தர்மத்தோடு கடைப்பிடிச்சி அதன் வழியில் போகாமல் சத்தியத்தை கடைப்பிடிச்சி என் வேலை உண்டு ஜோலி உண்டுன்னு இருந்து எல்லாம் பண்ணி தர்ம எண்ணங்கள் எல்லாம் பரப்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு இப்படி இருந்தேன். எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இவ்வளோ லேட்டாக போய் கல்யாணம் பண்ணி லேட்டாக பிள்ளைகளை பிறந்து இப்படியெல்லாம் பண்ணி ஏன் இப்படி இதுக்கு கொடுக்கணும்?
என் கூட இருந்தவங்க அவன் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டான். அவனுக்கு பார்த்தா சீக்கிரம் கல்யாணம் வச்சு அவனுக்கு சீக்கிரம் ஏதாச்சும் எல்லாமே சீக்கிரமாக டக்கு டக்குன்னு நடந்துச்சு. இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் சிரிக்கிறார் ராமபெருமான். அப்போ சொல்கிறாரு, சரி எல்லாம் கரெக்டு தான், இப்போ என்கிட்ட யார் ஃபஸ்ட்டு வந்துன்னு கேட்குறாரு. எப்படி நீ வந்த அப்படின்னு கேட்குறாரு ராமபெருமான். தெரியலையே என்னவோ எப்படியே என்னை கொண்டாந்து அழைச்சி கொண்டாந்துட்டாங்க, அதான் நீ செஞ்சதுக்கான வழி. நீ உன் வேலையெல்லாம் உன்னோட சந்தோஷத்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மக்கள் நல்லா இருக்கணும், லோக சேமம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சேன், பாடுபட்டேன். ஆனால் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எல்லாமே லேட்டாக நடந்துன்னு வருத்தப்படுறேன். ஆனால் லேட்டாக நடந்து வந்தாலும் நீ என்கிட்ட வந்து என்னுடைய பாதத்தில் வந்து சேர்ந்துட்ட, முன்னாடியே வந்து சேர்ந்துட்ட. இப்போ உன் கூட இருந்தவர் அவர் இன்னும் அவருடைய பாதையை கடக்கலை, இன்னும் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னோடனே இவரோட ஆள் சரி அப்படியா அப்படின்னு வச்சுட்டு இருக்கான். அப்போ பகவான்கிட்டே ராமபெருமான்கிட்டே உட்காந்து அவர் பகவானுடைய பாதத்துள்ளே ஐக்கியமாயிடுறாரு. திரும்ப அந்த நபரும் வந்து ஒரு நாள் சேர்ந்துடுறாரு, அவரோட காலம்லாம் அப்படி முடிஞ்சு இப்படி வந்து சேர்ந்துடுறாரு. அப்போ ராமபெருமான் சொல்கிறாரு, எப்பா உங்கள் 2 பேரில் இவர் வந்து சொல்கிறாரு, இவருக்கு மட்டும் எல்லா ஐஸ்வர்யமும் முன்னாடியே கொடுத்த, எல்லாம் பண்ணினேன், எனக்கு மட்டும் எல்லாம் லேட்டாக கொடுத்த, என்னை என்ன வாழ விட்டா அப்படின்னு என்கிட்ட குறைய கேட்குறாரு. உங்கள் 2 பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அவர் அந்த வந்தவரும் சொல்கிறார், சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறாரு. சரி நீங்கள் 2 பேரில் நீ எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்த, நீ எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்த சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த ராமபக்தர் 2 பேருமே நல்ல உள்ளவங்க தான், நல்லவங்க தான். அப்போ இந்த பொது சேவையிலெல்லாம் செஞ்சுக்கிட்டு ராமபக்தராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தன்னையை வருத்திக்கிட்டு இந்த நல்லதாக நினைக்கும் அப்படி இருந்து சொல்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு ஃபஸ்ட்டு, நீ எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்த அப்படின்னு கேட்குறாரு. யார்? அவர் குடும்பம், வேலை மட்டும், ஒய்ஃபு, அவங்க ஃபேமிலி இப்படியே பார்த்துக்கிட்டு தன்னைத்தானே சுற்றி வச்சுக்கிட்டே இருந்ததை கேட்குறாரு. நான் என்னங்க சீக்கிரம் கல்யாணம் ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து குடும்பம், அப்புறம் ஐயாப்பன், அப்புறம் மாமனார் மருமக, இப்படியே என் ஃபேமிலி சுற்றி நல்லது கெட்டது பார்க்குறது, இப்படியே என் லைஃப் அதிலே ஓடி போய்த்துங்க என் காலம் அப்படிங்கிறாரு. சரி வெளியிலலாம் போய் இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்கிறது, குளம் வெட்டுறது, குது வெட்டுறது, மரங்கன்னு பண்ணுறது, 4 பேருக்கு போய் உதவி செய்கிறது, இதெல்லாம் நீ செய்யறதுலாம் உனக்கு ஆசையெல்லாம் இல்லையா? ஆசை இருந்துச்சு, என் குடும்ப சூழ்நிலை அதிலெல்லாம் போய் என்னால் செய்ய முடியலை. மனுஷனுக்கு ஆசை விட்டு என்னங்க பண்ணுறது, அதுக்கான சுச்சுவேஷன்லாம் நான் அமையணும்ல, அதுக்கான இதெல்லாம் எனக்கு அமையலை. எங்கள் அம்மாவை கவனித்து முடிஞ்சா எங்கள் அப்பாவை கவனித்து முடிஞ்சா என் தம்பியை கவனித்து முடிஞ்சா எங்கள் அக்கா, இந்த மாதிரி என் குடும்ப உறவுலேயே நான் போய் ஓய்ண்டு அதுலேயே என்னை மீண்டு வர முடியாமல் போய்த்துங்கிறாரு. சரி நீ எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தேன்னு கேட்குறாரு. என்னங்க அந்த 25 வயசுக்கு முன்னாடி அந்த வாலிப பருவத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் குடும்பம்னு என் லைஃபே போய்த்துங்க அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு இந்த பையன்கிட்ட கேட்குறாரு. இந்த பொது சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தண்ணி கேட்டு ராஜா மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார்ல, அது இருக்கிறாரு. நீ எவ்வளோ தூரம், நீ எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணோன்னே, நான் 40 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணேன். சரி ஓகே, 40 வயசுக்கு மேலே நீ என்னென்ன பண்ணோன்னு? 40 வயசுக்கு மேலே என்னங்க பண்ணேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், எல்லாம் என்ன சுற்றி உள்ளவங்களே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, என்ன தான் பார்த்துக்கிட்டாங்க, வயசாகி கல்யாணம் பண்ணதுனால அதுக்கப்புறம் என்னை சுற்றி உள்ள சொந்த பந்தங்களே பார்த்துக்கிட்டாங்க, எல்லாம் நல்லபடியாக அவங்க அருளெல்லாம் நடந்துச்சு. நீ எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தேன்? நான் தான் 40 வயசு வரைக்கும் என் மனம் போன போக்குக்கு என் மனசில் என்னென்னலாம் ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் செஞ்சேன். ஊர் ஃபுல்லாக மரங்கன்று நட்டு வச்சேன், நிறைய பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணேன், நிறையா அன்னதானத்துக்கு உதவி பண்ணேன், எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போய் விளக்கு போட்டேன், யாருக்கெல்லாம் உதவி பண்ணணுமோ அதெல்லாம் உதவி செஞ்சேன். நிறைய என் மனசில் என்னென்னலாம் ஆசையெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் நான் இதை சந்தோஷமாக செஞ்சு பார்த்தேன். சரி இதில் உனக்கு என்ன கிடச்சிச்சு? எனக்கு ஒரு ஆனந்தம் கிடச்சிச்சு அப்படின்னு. இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. இந்த 40 வருஷம் நீ சந்தோஷமாக வந்திருக்க, அவன் அந்த 25 வயசு வரைக்கும் தான் சந்தோஷப்படுவான். இப்போ உங்கள் 2 பேரில் பார்த்தீங்கன்னா நீ தான் அதிக நாள் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சந்தோஷமாக இருந்து என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கே, அவனோட முன்னாடி வந்து நீ சேர்ந்துட்ட. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யார் தனக்காக வாழாமல் அடுத்தவங்களுக்காக வாழ நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அதிவிதமான சந்தோஷங்களும் பேரானந்தமும் கிடச்சி என்னை வந்து சீக்கிரம் அடைஞ்சிடுவாங்க. தனக்குன்னு வாழ்கிறவங்க அதுக்குள்ளே ஓய்ந்துக்கிட்டு அதுக்குள்ளே கிடப்பாங்க, என்கிட்ட வர்றதும் ரொம்ப சீக்கிரமாக வர முடியாது, அதோட அவங்க அனுபவிக்கிற சந்தோஷமும் கம்மி தான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் புரிய வைக்கிறாரு. அப்புறம் தான் சொல்கிறாரு, இப்போ சொல்லு, நீ என்னை வந்தோடனே திட்டினில்ல, எனக்கு எதுவுமே கொடுக்கல, எனக்கு எல்லாமே லேட்டாக கொடுத்த, எல்லாமே பண்ண, நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னல, இப்போ சொல்லு அடிக்கிறார். அப்போ சொல்கிறார், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என்னை மன்னிச்சுங்கிறார்.
அது மாதிரி இந்த இயற்கையாக பார்த்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு செய்யும். அது எதுனா செய்யறது இல்லை, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கருத்து இருக்கும். அதை பற்றி நீங்கள் வருத்தவே படக்கூடாது. கடவுள் என்ன நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு என்ன சந்தோஷமாக எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு நம்மளையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு தன்னை சுற்றி உள்ளவங்களையும் என்ன முடியெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். அப்போ தான் அது ஒரு இனிமையாக இருக்கும் அப்படின்னு இந்த கதையை சொல்லி, இது ஒரு இந்த கதை ரொம்ப நாளாக என் மைண்டில் இருந்துச்சு, சொல்ல முடியலை. அது இன்றைக்கி தான் அந்த கதை. அது மாதிரி நமக்கு எதுவுமே அது நடக்கலை இது நடக்கலை அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்குது. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக பேரானந்தம். என்னென்னா இப்போ சும்மா இருக்கும். இப்போ சில பேர் நிறைய பேர் புலம்புற விஷயம் என்ன, எனக்கு இன்னும் வயசாகிட்டு கல்யாணம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகிட்டு இன்னும் புள்ள பிறக்கலை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனிதன் குறையில்லாத மனிதனே கிடையாது. அந்த குறையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதில் என்ன பெஸ்ட்டாக நம்ம சந்தோஷமாக ஆகலாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். கடவுள் ஒருத்தருக்கு இப்படி கொடுத்துருக்கிறாரா, சன்னியாசி வாழ்க்கை கொடுத்துருக்காரா, கவலைப்படக்கூடாது. ஓகே, பகவான் உன்னை சன்னியாசியாக இருந்து எல்லா சோகத்தையும் அடிச்சுட்டு ஒன்று இருக்காரா, ஓகே சன்னியாசி. இல்லை கல்யாணம் பண்ணி தான் வாழ்ந்து இதோட இருக்குதா, அதில் பெஸ்ட்டாக இருந்து சந்தோஷமாக ஃபேமிலியோடு இருந்து சந்தோஷமாக போகும். இந்த மாதிரி எதில் இருந்தாலும் அது ஒரு சுமையாக இல்லாமல் அதை எப்படி இன்பமாக மாற்றிக்கிறது தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஒரு ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் போயிருந்துட்டான் அப்படின்னா அந்த ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு ஐயோ ஜெயிலுக்குள்ளே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறத விட அந்த ஜெயிலில் இருந்துக்கிட்டே என்னென்னலாம் சந்தோஷமாக இருக்கலாம், தன்னை சந்தோஷப்படுத்திட்டு அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு எப்படியெல்லாம் வாழலாம். இப்போ இந்த உலகமே ஒரு ஜெயில் மாதிரின்னு வச்சுங்க. இந்த ஜெயிலுக்குள்ளே இந்த உலகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். இது உள்ளே இருந்துக்கிட்டு எப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நம்மளையும் சந்தோஷமாக வச்சு அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு எப்படி பேரானந்தமாக இருக்கலாம், எப்படி இதுக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் தான் பண்ணணும். அது பெருமாளுடைய பாதத்தை பிடிக்கணும். இந்த மாதிரி பகவானுடைய கதைகளை கேட்கணும், படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும். உலக மக்கள் வர்ற சந்ததியினர்களுக்கு ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு போகணும். நம்மளோட அடையாளங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம புள்ள ஊட்டி வைக்கிறது தான் நம்மளோட அடையாளம் கிடையாது. வெறும் கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெற்றுட்டா மட்டும் அடையாளம் கிடையாது. என்னுடைய வாரிசை நான் விட்டுட்டு போனேன் அப்படி கிடையாது. அதுக்கு பேர் வாரிசு இல்லை. வாரிசு அப்படின்னா பின்னாடி வர்ற சந்ததியினருக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போகிறாங்களோ அதுதான் உண்மையான வாரிசு. ஒரு மரம் வச்சு இல்லை 4 பேருக்கு படிப்பறிவுக்கு உதவி பண்ணி, இல்லை கல்யாணத்துக்கு உதவி பண்ணி, இல்லை ஏழை மக்களுக்கு சாப்பாடுக்கு உதவி பண்ணி என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான குழந்தைகள். குழந்தைகள்னால் வெறும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறக்கிறதுக்கு பேர் உண்மையான குழந்தை கிடையாது. நமக்குள்ளேயே சிவனும் சக்தியும் இருக்கிறாங்க. அத்தனாதீசம் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஆணுக்கிட்ட ஒரு ஆண் தன்மையும் இருக்கும், பெண் தன்மையும் இருக்கும். அதேமாரி ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு பெண் தன்மையும் இருக்கும், ஒரு ஆண் தன்மையும் இருக்கும். அவங்க 2 பேரும் மனசளவில் இந்த ஆத்மா இந்த ஒன்று கூட ஒன்று நம்ம இணைஞ்சி நல்ல விஷயங்கள் செய்யும்போது அதுதான் குழந்தைகள். குழந்தைகள்னால் வெறும் புள்ள ஊட்டி பெற்றுக்கிறது மட்டும் குழந்தை கிடையாது. நம்ம என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் செய்கிறோமோ அதுவும் குழந்தைகள். நம்ம என்னென்னலாம் கெட்ட விஷயங்கள் செய்கிறோமோ அதுவும் குழந்தைகள். நம்ம நல்ல விஷயங்கள் செய்தால் அந்த குழந்தைகள் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கும். கெட்ட விஷயங்கள் செய்தால் அதே குழந்தைகள்னால நமக்கு துன்பம் தான் வரும். இப்போ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல குழந்தைய பெற்றுக்கணுமா கெட்ட குழந்தைய பெற்றுக்கணுமாங்கிறது நம்ம எடுத்து செய்யக்கூடிய செயலில் தான் இருக்குது. ஜெய் சீதாராம். இவன் வேள்விக்கு இடையூறு செய்தவன் இவன்தான் அஸ்வமேத குதிரையை திருடி சென்றவன் என்று சொல்லிக்கொண்டு சகரகுமாரர்கள் எல்லாரும் பிராணிகளை துன்புறுத்தி வருகிறார்கள். கபிலரை காண்பது யமனை போன்று மகாபலம் படைத்த சகர புத்திரர்களின் செயலால் கதிகலங்கி அச்சத்தால் நடுநடுங்கிய வண்ணம் தேவர்கள் சொன்னதை கேட்டு பிரம்மா பதில் கூறினார். இந்த பூமி முழுவதும் வாசுதேவருடைய மனைவி மாதவனுக்கு உரியவள். அதே பகவான் கபிலர் என்ற உருவம் ஏற்று இந்த உலகத்தை எப்போதும் தாங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கோபக்கனலால் அரசகுமார்கள் அனைவரும் விரைவில் எரிக்கப்பட போகிறார்கள். பூமியை தூண்டுவது என்பது மிக பழமையான சமாச்சாரம். அது ஒவ்வொரு கல்பந்தோறும் நடந்து வருகிறது. குறைந்த நாட்களையுடைய சகரனுடைய குமாரர்கள் அலையே தான் போகிறார்கள். எதிரிகளை அடக்குவோனே பிரம்மாவின் சொற்களை கேட்ட 30 கோடி தேவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்தவாறே திரும்பி சென்றார்கள். சகரனுடைய பராக்கிரமம் மிக்க புதல்வர்கள் பூமியை
பிளந்தபோது இடியோசை போன்ற பெருவழி இருந்தது. அவர்கள் உலகம் முழுவதும் தோண்டி பார்த்து கடல் சூழ் மண்ணுலகை வலம் வந்து சிறிது இடம் கூட விடாமல் தேடி பார்த்துவிட்டு சகரன் வந்து கூறினார்கள், நாங்கள் உலகம் முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டோம். தேவாசுர பைச உரக மன்னர்கள் போன்ற வீர பிராணிகளை கொன்று போட்டோம். யாக குதிரையோ அதை தேடி சென்றவனையோ நாங்கள் பார்க்கவில்லை. வாழ்க மன்னா, நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து கூறுங்கள். ராகவா அவர்கள் கூறியதை கேட்ட மாமன்னர் மிகவும் கோபம் கொண்டு கூறினார், மீண்டும் சென்று பூமியின் அடிப்பாகம் வரை தோண்டுங்கள். வெற்றி உங்களுக்கே. குதிரையை தேடி சென்றவரை கண்டுபிடித்து காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு திரும்பி வாருங்கள். போற்றுதற்குரிய தந்தை சகரனின் ஆணையை ஏற்று 60,000 மைந்தர்களும் ரசாதலம் தட்டுப்படும் வரை பூமியை குடைந்தார்கள். ஜெய் சீதாராம். எல்லாமே நடந்துருக்கு. ராமா 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 என்றே நாமம் சொல்லுவோம். ராமநாமம் சொன்னால் நமக்கு தானே பாரமல்லவோ. காளையம்மன் வந்தால் நம்மை விட மாட்டான். அவன் ராம பக்தன் என்று சொன்னால் நம்மை தொட மாட்டான். ஜெய் சீதாராம். அடுத்த கதையை நாளைக்கு பார்ப்போம். ஜெய் சீதாராம். டெய்லி ராமாயணத்தை படிக்கிறது பகவான் எனக்கு அருள் பாலிச்சிட்டார். ராமாயணத்தை படிக்கிறத கேட்குறதுக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் நிச்சயமாக நீங்களும் கேட்பீங்க. சரி, அதை விட இன்னும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பகவான் அருள் பாலிச்சிருந்தா நீங்களும் படிக்க ஆரம்பிப்பீங்க. டெய்லி ஒரு பேஜ் ராமாயணமாச்சு நீங்கள் படிச்சுட்டு வீட்டில் தலைமாட்டில் ஒரு புக்கை வச்சுக்கிங்க. ராமாயணத்தை ஒரு பேஜாச்சும் படிச்சுட்டு படுங்க. நிச்சயமாக ராமர் உங்கள் கூடயே இருக்கிறதா, ராம குடும்பமே உங்கள் கூட இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பெரிய சான்றோர் சொன்னதுன்னா, ஒரு பேஜாச்சும் நீ ராமாயணம் படிச்சுட்டு படுக்கும்போது அந்த ராமபெருமானோடைய அத்தனை சொந்தங்களும் உன் கூடவே வந்து படுத்து உன் கூடவே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த ராமபெருமானுடைய க்ஷேத்திரத்தில் போய் வணங்க முடியாட்டியும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ராமனை பற்றி நினைக்க முடியும், கவலைப்படாதீங்க. ராம மந்திரத்தை சொல்லுங்கள். கேள்வி சொல்லி பற்றியில் ராமநாமத்தை ஒரு டெய்லி சொல்லிவிட்டு அந்த ஒரு பேஜாச்சும் அந்த ராமாயணத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த ராமனுடைய அந்த துகள்கள்லாம் ராமபெருமான் வாழ்ந்த காலத்தில் உள்ள அந்த துகள்களும் அந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளும் மாற்றணும். அதுமாதிரி ராமபெருமானோட வாழ்ந்து அவங்க எல்லாமே அந்த காற்றுல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும். நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கும் போது எல்லாம் அது உங்களை ஒன்று கூடி உங்களை சூழ்ந்துக்கும். நீங்கள் ஒரு செல்லு வச்சுருக்கீங்க, ராமானு போட்டால் ராமாயணக்குள்ளே அந்த செல்லில் வந்துடும். குதிரை அப்படின்னு போட்டால் குதிரையை பற்றி எல்லா டீட்டெயிலும் வந்துடும். மதுரைன்னு போட்டால் மதுரையை பற்றி அத்தனை டீட்டெயில் வந்துடும். ஆக நீங்கள் ஏதாச்சும் ஒரு செல்லுலே சாதாரண வஸ்து, நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்ட வஸ்து, இந்த செல்லுக்குள்ளே நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அதுவாகவே எல்லாமே வந்துடும்போது நீங்கள் இந்த ராமாயணத்தை உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு இதாக இருக்கலாம், அது குரானாக இருக்கலாம், இல்லை பைபிளாக இருக்கலாம், இந்து மதம் எந்த இதாக இருந்தாலும் அதை நோக்கி நீங்கள் போகும்போது அது உங்களை சூழ்ந்துக்கும். எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேருந்து தான் வெளில வந்தது. ஆக எதுவுமே மறையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது இது அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை. இப்போ நான் இந்த பிரபஞ்சத்துலேருந்து தானே உருவாகிருக்கிறேன். நான் இப்போ நான் சொல்கிற கதைகளும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்குது. நான் இப்போ ஒரு கதையை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதை எனக்கு எங்கேருந்து எப்படி வந்துச்சு? என் மூளையிலேருந்து நான் அதை யோசித்து இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மூளை எங்கேருந்து வந்துச்சு? இந்த பிரபஞ்சத்துலேருந்து அந்த மூளை வந்துச்சு. இந்த பிரபஞ்சத்துலேருந்து சதை முடி எல்லாமே இந்த பிரபஞ்சம் கொடுத்தது தானே. அப்போ இந்த கதையும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தானே இருக்குது. ஆக எதுவுமே மறையலை. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அது அங்கங்கே பூந்து அது வேலையை காட்டும். ஜெய் சீதாராம்.